ஓபிஎஸ் அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக தொடர்ந்து எப்படியாச்சும் அதிமுக இணைஞ்சு ஆகணும் அப்படின்னு அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலியமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணது பாஜக. நாங்கள் எப்படியாச்சும் உங்களை அதிமுக இணைச்சு வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை திரு ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே திரு எடப்பாடி அவர்கள் துரோகிகளை கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்காரு. இந்த பிரிஞ்சு போன அதிமுக நீக்கப்பட்ட ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், தினகரன் ஆக இவங்கெல்லாம் திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியா இருக்காரு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்த அமித்ஷா அவர்கள் இதுக்கு மேலே உங்கள் கட்சி பிரச்சனை எங்கள்கிட்ட கொண்டு வராதிங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, இதில் எங்களால் உதவி பண்ண முடியாது அப்படின்னு கை விச்சதா சொல்லப்படுது. அதன் பிறகுதான் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கே வந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புகளோ மொத்தமாக கொண்டு போய் தாவேக்கா கட்சியுடன் இணைக்கிறது சிறந்தா இருக்குமா, இல்லை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தாவேக்கா கூட கூட்டணி போறது சிறந்தா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒருங்கிணைப்பு குழுவை மொத்தமாக கொண்டு போய் தாவேக்கா கூட இணைக்கணும் அப்படின்னா அந்த குழுவில் மற்றவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக போய் அந்த கட்சியில் சேர்ந்துடலாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பார்க்கும்போது ஒரு மூத்த தலைவர், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலை எதிர்கொள்ளலாம், மக்கள் அவங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு போடல. இருந்தாலும் சில கட்சியோட பிரச்சனைகளும் சில கால சூழ்நிலைகளாக ஒரு 3 முறை திரு முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ். அப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு தாவேக்காவில் என்ன பதவி கொடுக்கப்படும், அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுமா? அப்படி கொடுக்கப்பட ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய புஷியானதாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியராஜா இருக்கட்டும், திரு அருண்ராஜா இருக்கட்டும், இதன் இவங்களால உள்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப தாவேக்கா எந்த நிலைப்பாட்டில் எடுத்துக்கும், அவங்க கொடுக்குற பதவியை திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்குவாரா, இல்லை எனக்கு எடப்பாடியை பழி வாங்குறத என்னோட நோக்கம், நீங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கட்சியில் ஒரு ஆளாக இருந்துக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் போவாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமாகவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் பழி வாங்க முடியும். அதற்கான முயற்சி என்னன்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், ஒருங்கிணைப்பு கழகமாக மாற்றுறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு கழகம் அப்படிங்கிறது ஒரு கட்சியாக உருவெடுத்து அந்த கட்சியோட தாவேக்காவுடன் கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா என்டிஏ கூட போய் கூட்டணி வைக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் உங்களை சேர்க்கவே மாட்டேன்னு அப்படின்னு உறுதியோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குறதுக்காக நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து என்டியில் போய் கூட்டணி வச்சு அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற தேவை ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. அதனால ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார், தாவேக்கா கூட்டணிக்கு தான் வருவார். அப்படி வரும்போது கூடுதல் சீட்டுகள் பெற முடியும், 10 சீட்டு அப்படின்றது 20 சீட்டு பெற முடியும், 3 அமைச்சரவை பதவி கேட்கலாம். அங்கே என்டிஏ விட தாவேக்கால ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் அதிக லாபம் இருக்கனால ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியாக ஆரம்பித்து தாவேக்காவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இப்போ அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்பு டிசம்பர் 24ஆம் தேதி நாளைக்கு காலையில் வெளியிடப்படும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க மக்களே, ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய ஒருங்கிணைப்பு குழுவை மொத்தமாக கொண்டு போய் தாவேக்கா கட்சியுடன் இணைக்கிறது சிறந்ததா இருக்குமா, இல்லை தனி கட்சியாக ஆரம்பிச்சு தாவேக்கா கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்றது சிறந்ததா இருக்குமா? உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.